எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்குங்க. அற தயாரா இருந்து என்ன மீனாட்சி புண்ணியம்? அதுக்கு உரியவங்க தயாரா இல்லையே. என்ன சொல்றீங்க? உன் மகளை தான் சொல்றேன். நிர்மலாவை 1 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன். எங்க போயிருக்கானே தெரியல. அது காஞ்சிபுரம் லேடிஸ் கிளப் சார்பில் இரவு நேர டென்னிஸ் போட்டி ஒண்ணு நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு தான் நம்ம நிர்மலா போயிருக்கா. எப்படியும் 10 மணிக்குள்ள வந்துருவா. அடிப்பாவே, கழுத்துல தாலி ஏறி 24 மணி நேரம் கூட ஆகல. பழைய குருடி கதவை திரடின்னு இப்படி போயிட்டானே. கழுதிக்கு 6 வயசு உனக்கு ஆகுது இல்ல? அவளை எப்படி நீ கிட்ட இருந்து அனுப்பி வச்ச? கழுதன் வேணா சொல்லுங்க, வயசை பத்தி ஏன் பேசுறீங்க? என்ன அங்க பிரச்சனை? இது பிரச்சனை பண்ண இல்ல மாப்பிள்ள, வழக்கமான பிரச்சனை தான். மீனாட்சி, மாப்பிள்ளை கிட்ட அந்த விஷயத்த நீங்க சொல்லுங்க. நானே சொல்லிடுவா. சரி மாப்பிள்ள, நிர்மலா காஞ்சிபுரத்துல ஏதோ முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போயிருக்கா. 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அதான் எல்லாரும் யோசிக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன? ரவிக்கு ராதாவுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. காஞ்சிபுரம் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? அவசியம் இல்லை, அவ வர்றப்ப வரட்டும். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லா தாயும் என் பொண்ணு செய்யற குற்றம் குறைகளை பெருசா எடுத்துக்காம அவனை கண் கலங்காம பாத்துக்குங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், என் பொண்ணு செய்யற எந்த குற்றத்தையுமே நீங்க மன்னிக்காதீங்க. கடுமையான தண்டனை கொடுங்க. அவ கண் கலங்கிறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ குணத்தை மாத்துங்க, குடும்பத்துக்கு ஏத்தவடா ஆக்குங்க. தப்பி அம்மா, போன இடத்துல ப்ரோக்ராம் முடியும் ரொம்ப நேரம் வர்ற வழியில காடு வேற இருப்பேன். ஐ எம் சோ சாரி, அதான் சொன்ன டைமுக்கு வர முடியல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் இனிமே இவர் பொறுப்பு. நீங்க வாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு வழக்கம், நான் ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுட்டா தோப்பு கரணம் போடுவேன். கொஞ்சம் பெரிய தப்பா இருந்தா பெரம்பு எடுத்து அடிச்சுக்குவேன். மன்னிக்க முடியாத தப்பா இருந்தா கதவெடுக்கல கைய நசுக்கிக்குவேன். ஆமாங்க, இப்ப நான் செஞ்ச தப்பு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேங்க. சொல்லுங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன அப்படி பாக்காதீங்க, என்ன மன்னிச்சிருங்க. இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு, இதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கடவுள் எனக்கு இதயத்தை கொடுத்திருக்கிறது, நன்றி மறக்காம இருக்க.